ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அதாவது ஆர்பிடி என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றன. இந்த இயக்கத்திலே என்னிடத்திலே நேரடியாக தியான பயிற்சி பெற்றவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பயிற்சிக்கு முன்பு இருந்ததும் பயிற்சிக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து ஆய்வின் வாயிலாக அவர்கள் செய்த ஆய்வு, பயிற்சிக்கு பிறகு ஆய்வு செய்திருக்கின்றனர். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சிக்கு முன்ன எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, உடல் ரீதியாக பார்த்தோம்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் நிறைய பேர் பயிற்சிக்கு வந்திருக்காங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள்னா டயபெட்டிஸ் நோய், அதாவது இனிப்பு நீர் நோய்பட்டவங்க, அப்புறம் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி ஆஸ்மா, இப்படி பல நோய்களுக்கு ஆளானவர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் முழுமையாக குணமாகி இருக்கு. இன்னும் இந்த சிலர் வந்து இந்த நோயினால மிகவும் சோர்வடைந்து வாழ்க்கையில இந்த டயபெட்டிஸ்லாம் வந்தோன்னா இனிப்பு நீர்னு சொல்லிட்டு வாழ்க்கையில வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு இந்த மேல வாழ்க்கையில என்ன வாழ்க்கை அப்படின்ற அளவிற்கு வாழ்க்கை வெறுப்படைந்து சோர்ந்து போனவர்கள்லாம் இன்று வந்து மிக மிக மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் சிறப்பாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோக சக்தி தான். யோக சக்தி அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள் மனதுக்குள்ளாராகவே இந்த நோய் என்பது வந்து எதுவுமே கிடையாது, நோய் என்பது வந்து நாம் பயிற்சியின் மூலமாக அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும், கட்டுப்படுத்தி கொண்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை, உறுதி அனைத்துமே பெற்றுவிட்டார்கள். ஆக இந்த நோயுடன் வந்தவர்கள், உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு வந்தவர்கள் இன்று அவர்களை பார்த்தோம் என்றால் நோய் இருப்பதற்கான அடையாளமே தெரியாது. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுறுசுறுப்பும் ஆற்றலுடனும் விளங்குகின்றார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றி என்று சொல்ல வேண்டும். அடுத்து வந்து நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். இந்த பயிற்சிக்கு பிறகு உடல் நிலையில வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். இது உடல் ரீதியாக உள்ள விஷயம். மனதளவில் எடுத்துக்கிட்டு சொன்னா, மனதளவில் நல்ல தெளிவும் மன மகிழ்ச்சியும், எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடனும் மன துணிவுடனும் எதையுமே நம்ம வெற்றி கொள்ளலாம் என்ற வைராக்கியத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த உணர்வுகளை வந்து யோக சக்தி வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை செய்பவர்கள், பதவியில் உள்ளவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பதவி உயர்வுகள் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இந்த தியான பயிற்சிக்கு பிறகு. அதே போல வந்து கலைஞர்கள் வந்து நல்ல சிறப்பாக கலைத்துறையில் பேரும் புகழும் நிறைய வாய்ப்புகளுடனும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி வந்து எல்லா துறையை சார்ந்தவர்களும் வந்திருக்கின்றார்கள். இப்ப வக்கீல்கள் இந்த மாதிரி உள்ளவர்களும் நிறைய வந்திருக்காங்க. அவர்களும் வந்து எல்லாம் நினைக்கிற மாதிரி வக்கீல் ஆயிட்டா எல்லாருக்கும் நல்ல பிசினஸ் இருக்கு, நல்ல வியாபாரம் இருக்கு, நல்ல கஸ்டமர்கள் வருவாங்க என்பதெல்லாம் இல்லாமல் பதவி பெற்றும் வக்கீல்மார்கள் நிறைய பேர்கள் வந்து தொழில் இல்லாத நிலையிலும் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் கூட இதை ஏன் நாங்க சொல்ல வரேன்னா, மாற்றத்தை சொல்ல வரேன், அதுக்கு தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது பயிற்சிக்கு முன்பு இருந்த நிலை, பயிற்சிக்கு பிறகு அவர்களும் இன்று வந்து நல்ல நிலையில வழக்குகள்லாம் மிக சுலபத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் பெற்று வர்றாங்க. நிறைய நிலையில அவர்களுக்கு வந்து வருமான நிலையிலும் சரி, பேரு புகழும் அந்த நிலையிலும் இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் தொழில் செய்கிறவர்களும் அவர்கள் இடத்துல போறவர்கள்லாம் சீக்கிரத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஏற்கனவே அவர்கள் வந்து அவர்களை நாடி போவர்கள் குறைவாக இருந்தால் இன்று மக்கள், அதாவது பயிற்சி எடுக்காதவர்கள், நான் சொல்றேன், பயிற்சி எடுத்தவர்கள் போவது வந்து மிக குறைவு. ஏன்னா இந்த பயிற்சியின் மூலமாகவே நோய்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதனால மிக குறைவாக இருக்கிறார்கள் போவது என்று சொல்ல வேண்டும்னா, போவது இல்லை என்று சொல்ல வேண்டும், அந்த அளவிற்கு குறைந்து விட்டார்கள். அது பொதுமக்கள் என்ற வகையிலே போகக்கூடியவர்கள் அவர் இடத்துல ஒரு முறை போனாலே உடனே நோய்கள் குணமாகுது என்ற நிலையிலே அவர்களுடைய கைராசி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அளவிலே அவர்களுடைய தனித்து இந்த மாதிரியான மருத்துவமனை நடத்துபவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல தெளிவையும் இருக்கு. சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறந்த. இது வந்து லட்சக்கணக்கான மக்களினுடைய அனுபவம் ஆய்வின் வழியாக வந்தது. ஆய்வு செய்து பார்த்ததில் கிடைத்த ரிசல்ட், அதாவது மதிப்புன்னு சொல்லணும். ஆக அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆர்பிடியிலே பயிற்சி எடுத்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய மாற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி எடுத்தவர்களுக்கும் பயிற்சி எடுக்காதவர்களுக்கும் பார்க்கணும். வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி எடுக்காதவர்கள்
வாழ்க்கையில வந்து அடிக்கடி தோண்டு போவது, சோர்வடைவது, குழப்பம் அடைவது, இந்த மாதிரி நிலையிலே ஒரு குழப்பமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பார்க்க போனா பயிற்சி எடுத்தவர்களுக்கும் வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் அல்லவா? வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னா போராடி தான் முன்னேறணும். இப்போ ஒரு 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 தொழில் செய்யறோம்னா அதே தொழிலை சார்ந்தவர்கள் பல பேர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாத்தை விட நாம் சிறந்தவராக வர வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும். முயற்சியும் உழைப்பும் போராட்டம் வேண்டும். ஆக அந்த வகையில வந்து இவர்கள் வந்து குழப்பத்தோடும் வேதனையோடும் விரக்தியோடும் போராடுகின்றார்கள். ஆனா யோக சக்தி எடுத்தவர்கள் மன மகிழ்ச்சியோடும் தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் போராடுகின்றார்கள். பாருங்க, அதுதான் அதில் உள்ள ஒரு வித்தியாசம். நாகரிகம் மிகுந்த